Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திருப்பரங்குன்றத்தினுடைய கல்தூணிலே தீபம் ஏற்றியதற்கான ஆதாரம் உண்டா என்று நாங்கள் கேட்கிறோம். ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்பவர் தான் அந்த நிரூபிக்க வேண்டும். இதற்கு முன்னாலே அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றியிருக்கிறார்கள், அந்த கல்தூணிலே என்று அவர்கள் நிரூபிக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அதை விட்டுவிட்டு அரசின் மீது நீங்கள் நிரூபிக்க வேண்டும், ஏற்றப்படவில்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பது எங்களுடைய உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் வைக்கப் போகிற வாதத்தைத்தான் நான் சொல்லுகிறேனே தவிர நீதிமன்றத்தை நான் அவமதித்து எதுவுமே சொல்லவில்லை. பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நான் அதுக்கு சுடுகாடு சொல்லியிருக்கேன், என்ன தப்பு? நீதிபதிகள் அரசு பேய்க்கதை சொல்லுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அமைச்சர் சுடுகாட்டிலே தான் பிணம் எதிர்க்கப்பட வேண்டும், நடுரோட்டிலே எதிர்க்கப்படக்கூடாது என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது சொல்லுங்க. தீபம் ஏற்றுவதை நான் ஒப்பிட்டால் அதே கிடையாது. அதாவது தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். ஒரு இடத்திலே தீபம் ஏற்றப்படுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், அதற்கான ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிறோம். ஆதாரம் இல்லை, ஆனால் நீதிமன்றம் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? உடனடியாக ஒருவர் நடுரோட்டிலே தான் நான் பிணத்தை எரிக்க வேண்டும் என்று சொன்னால் பிணத்தை எரிக்க சொல்லுவீர்களா? அது சுடுகாட்டிலே தானே எரிக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர நீதிமன்றத்தை அவமதித்து நான் எதுவுமே சொல்லவில்லை. அவ்வளவுதான் சார். அவங்க சொல்றது ஊழல் நிறைந்த கட்சின்னு சொன்னா ஆதாரங்களோடு சொல்ல வேண்டும். சும்மா பொய்யா குற்றச்சாட்டுக்களை சொல்லிவிட்டு சொல்லக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஊழல் செஞ்சிருக்கு, எங்கே ஊழல் நடந்திருக்கிறது, அதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதா? உங்களுக்கு வேணா 3200 கோடி ரூபாய் தேர்தல் நிதி வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சு? அது ஆண்டவனுக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு தான் தெரியும். சார், அது வழக்கமாக கொடுக்கப்படுகிற ஒரு பட்டியல் தான். அது சும்மா தேர்தலுக்காக வேண்டி கொடுத்திருக்காரு. தேர்தல் பரப்புரையிலே பேசுவதற்காக கொடுத்திருக்கிறார். அதற்கான மறுப்புகளை நாங்கள் அந்தந்த மேடைகளிலேயே சொல்லிவிடுவோம். நாங்கள் யாரும் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த ஊழலும் செய்யவில்லை. எனவே அதை மறுப்பதற்கான தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அப்புறம் மு.க. ஸ்டாலின் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் கனவு மெய்க்காது அப்படின்னு அமித்ஷா அவர் மெய்க்காதுன்னு சொல்றதுக்கு அவர் யாரு? அது மெய்ப்பிக்க வைக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கடமை. எங்க தொண்டன் செய்யற வேலையை அவர் அமித்ஷா எப்படி செய்வாரு? பாஜக தொண்டர் திமுகவுக்கு வேலை பார்க்க போறாரா? கிடையாது. நாங்க எங்களுடைய தலைவர் தேர்தல் நெருங்க வர்ற எல்லா பாலையும் சிக்ஸரா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன, எடப்பாடி நோபால் போடுறாரு, அங்கிட்ட அமித்ஷா நோபால் போட்டு ஓவரோட எண்ணிக்கையை எங்களுக்கு உயர்த்தி கொடுக்குறாங்க. 6 பால் போட வேண்டிய இடத்துல 8 பால் 9 பால் போடுறாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? மக்கள் மனதில் எங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது. நாங்கள் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் சிக்ஸராக மாறிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை தடுப்பதற்கு எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டில் முடியாது.